நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உன்னை பத்தி உமாக்கு எல்லாமே தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல. அதுலயும் முக்கியமா லிவிங் டுகெதர்ல வாழ்றவங்களை பத்தி சமுதாயத்துல எல்லாருக்குமே தப்பான கண்ணோட்டம் இருக்கு. அவங்க எதனா ரிலேஷன்ஷிப் வேணாலும் வச்சுக்கலாம். அவங்களுக்கு மத்தியில இந்த மாதிரி விஷயத்துல எந்த விதமான தடங்களும் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால ஹேமாக்கும் உனக்கும் ஒரு தப்பான பேர் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயத்தை நீ உமாவுக்கு புரிய வச்சு ஹேமாவை நீ கண்டிப்பா அபார்ஷன் பண்ண சொல்லி ஆகணும். அதுவும் சீக்கிரமா பண்ணணும். டேய், இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் உன்னால இதை கூட பண்ண முடியாது. உமா இதுக்கு ஒத்துக்க மாட்டா. டேய், நீ சொல்லி புரிய விடா. அப்படி இல்லைன்னா உங்க வாழ்க்கையில மறுபடியும் பெரிய பிரச்சனை வரும்டா. தினேஷ், உன் பொண்ணு ஒன்றும் வியாதி வந்து சாகல. அதுல முக்கியமா பாலு சம்மந்தப்பட்டிருக்கான். தினேஷ், பாலு என் பொண்ணுக்கு புருஷன். அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. அப்படி இருந்தும் இப்பவும் என் பொண்ணை அவங்கிட்ட இருந்து காப்பாற்ற நினைக்கிறது அவன் என் பொண்ணுக்கு எந்த விதத்திலும் பொருத்தமானவன் இல்லை அப்படின்ற காரணத்தினால இல்லை. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என் பொண்ணு அவன் நல்லா ஏமாத்துவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாலு இப்ப நம்ம எல்லாருக்கும் எதிரியா இருக்கான். நீ மட்டும் இப்ப எங்க பக்கம் நின்னா அவனுக்கு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். லாட்டரியில பிரைஸ் விழுந்திருக்கான்னு பாக்குறியா? அப்படின்னா அதை 3வது பேஜ்ல பாரு. துரதிஷ்டசாலின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் அடிக்கன்னு யாராவது லாட்டரி சீட்டு வாங்குவானா? உன்னோட காமெடிலாம் நல்லா தான் இருக்கு. தினேஷ் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, அவனுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கு. ஆமாமா. தினேஷ், நீ பேப்பர் படிச்சு முடிச்சிட்டேன்னா நாங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறோம். நான் பேப்பர் படிச்சாலும் சொல்றத கேட்கறேன். இங்க பாரு தினேஷ், உன் பொண்ணு கொன்ன பாலுவை உள்ள தள்ளுறதுக்கு நாங்க ஒரு வக்கீலை பார்த்து வச்சிருக்கோம். வக்கீல் என்ன சொல்றாருன்னா, பாலுவை பத்தி நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா பாலுவை தூக்கி உள்ள வைக்கலாங்கிறாங்க. பாலு எப்பவும் ஜெயிலை விட்டு வெளியில வர முடியாது. இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம். சூப்பர் சூப்பர், செம்ம ஐடியாவா இருக்கு. நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற வக்கீல் ரொம்ப கெட்டிக்காரர். அந்த பாலுவுக்கு ரொம்ப பெரிய தண்டனை வாங்கி கொடுப்பாரு. இந்த ஒரே ஒரு கேஸால பாலோட கதை க்ளோஸ் ஆயிடும். ஃப்ளூக்ல ஒரு கொலை, அவ்வளவுதானே? ஆமாமா, யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதபடி தான் அந்த பாலு உன்னோட பொண்ணை கொலை பண்ணிருக்கான். காட்டு யானை மிதிச்சு கொன்னுடுச்சு. பாவம் காட்டு யானை. தினேஷ், உனக்கு நான் சொல்றது புரியலையா? பாலு டாக்டர் உள்ள தூக்கி போடுற விஷயம் தானே? ஆமா, நீ மட்டும் முன்னாடி இருந்தா போதும்.
கேஸை நாங்க நடத்துறோம். உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன். பணம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாலுவுக்கு தண்டனை கிடைச்சாகணும். அவன் கம்பி எண்ணணும். பாலுக்கான தண்டனையை நான் எப்போவோ தீர்ப்பு எழுதிட்டேன். அதெல்லாம் உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. என்ன தினேஷ் ரொம்ப யோசிக்கிற? பணம் ஏதாவது இப்ப வேணுமா? கூச்சப்படாம கேளு. இன்னைக்கு நம்ம அந்த வக்கீலை பார்த்து கேஸை ஃபைல் பண்ண சொல்லிடலாம். நீ ரெடி தானே தினேஷ்? உங்க 2 பேருக்கிட்டையும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்க 2 பேரும் முன்னாடி இப்ப நிக்கிறது பழைய காசு கலையிற தினேஷ் இல்ல. நான் இந்த ஃப்ராடு வேலை, அடிதடி வேலையை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நல்லவனா வாழ முடிவு பண்ணியிருக்கேன். என்ன திருந்திட்டியா? ஆமா, ஏன் நான் நல்லவனா மாறக்கூடாதா? என்னடா சாத்தான் வேதம் ஓதுதுன்னு நினைக்கிறீங்களா? நானும் மனுஷனா வாழ ஆசைப்படுறேன். தினேஷ், நீ சீரியஸாவா சொல்ற? ஆமா, நான் முந்தா நேத்து கரெக்டா சொல்லணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குருநாதரோட அறிவுரை கேட்டு மனுஷனா மாறிட்டேன். அவர் பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் என் தலையில இருந்த, உடம்புல இருந்த, மனசுல இருந்த எல்லா அழுக்குகளும் பறந்து போச்சு. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் புது மனிதனா அனுப்பியிருக்காரு. இனிமேல் இந்த மாதிரி கெட்ட செயலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு என் குருநாதர் எனக்கு சொல்லியிருக்காரு. அதனால இந்த நிமிஷத்துல இருந்து இந்த மாதிரி கெட்ட செயல்களுக்கு என்ன கூப்பிடாதீங்க. அப்படின்னா நீ பாலுவை மன்னிச்சிட்டியா? மன்னிக்கல, அப்படியே போகட்டும்னு விட்டுட்டேன். அப்படின்னா உன்னால தாங்கிக்கவே முடியாத ஒரு விஷயத்த பாலு உனக்கு செஞ்சிருக்கான். அது என்னது? உன் பொண்டாட்டி ஹேமாவோட வயித்துல பாலுவோட குழந்தை வளர ஆரம்பிச்சிடுச்சு. நீ ஒரு ஆம்பளைனா இந்த விஷயத்துக்காக கோவப்படு. ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஹேமா இப்பவும் உன் பொண்டாட்டி தான். ஆனா ஹேமாவோட வயித்துல வளர்றது பாலுவோட குழந்தை. இதை விட வேற என்ன மிகப்பெரிய கொடுமைய அந்த பாலுவால உனக்கு செய்ய முடியும்? நீ என்னடானா வெக்கமே இல்லாம திருந்திட்டேன்னு கேவலமா சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப நல்லா பத்திக்கிச்சு. அவன் போற வேகத்தை பார்த்தாலே தெரியுது. உமா, ஹேமாவை பத்தி நான் சைமன் கிட்ட பேசினேன். அவன் சீரியஸா ஒரு சில விஷயங்கள் சொன்னான். நானும் இத பத்தி லாயர் வாணி கிட்ட போய் பேசிட்டு தான் வந்தேன். இத பத்தி அவளும் என்கிட்ட நிறைய விஷயம் சொன்னா. எது எப்படியோ சைமன் சொன்ன அதே விஷயத்த வாணி சொல்ல மாட்டா. என்ன இருந்தாலும் ஹேமாவோட விஷயத்துல நம்ம 2 பேரோட முடிவும் வேற வேறையா தான் இருக்கும். ஆண்டி, உங்களுக்கு ஸ்ரீகுட்டி நினைக்கும் போது வருத்தமா இல்லையா? வருத்தம் இல்லாம இருக்குமா? அந்த வருத்தத்தை போக்க தானே உன்னை அடிக்கடி தூக்கி நான் கொஞ்சிக்கிறேன். இனிமே எப்பவுமே உங்களால ஸ்ரீகுட்டியை பார்க்க முடியாதுல்ல? முடியாது. ஆனா 8-9 மாசம் கழிச்சு வயிற்றுக்குள்ள இருக்கிற இந்த குழந்தை வெளியே வந்துரும்ல, அப்போ இந்த ஆன்ட்டியோட சோகம்லாம் தீந்துரும். குட்டி பாப்பா வந்துட்டா நானும் தூக்கி கொஞ்சலாமா? குட்டி பாப்பாவை நான் அம்மாவோட மடியில படுக்க வைக்கிறேன்.
இப்ப எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வயிற்றுக்குள்ள இருக்கிற இந்த குழந்தை தான். குட்டி பாப்பா பிறந்துட்டா அதை வளர்த்து நல்ல ஆளாக்கி பெரிய ஆளாகணும். தான் வயித்துல வளர்ற குழந்தைய பத்தி ஹேமா அம்மு கிட்ட சொன்னத நீயும் கேட்டல்ல? பிறக்க போற குழந்தைய பத்தி இப்பவே 1000 கனவு கண்டுகிட்டு இருக்கா. அந்த குழந்தைய கலைக்கணும்னு உன்னால சொல்ல முடியுமா? தினேஷும் திரும்ப வந்துட்டானா இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க போதுன்னு நினைச்சுதான் நான் பயப்படுறேன். எதுக்கு? அவ வயித்துல வளர்ற குழந்தை தினேஷோடது தானே நிரூபிக்க ஒரு DNA டெஸ்ட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் அவன் சந்தேகத்துக்கு ஒரு முடிவு வந்துடும். அதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி தடுக்கிறது? அவன் சொல்லட்டும், என்ன வேணா சொல்லட்டும். அது அவனோட குழந்தைதான்னு நம்ம சயின்டிபிக்கா நிரூபிச்சிடலாம். நம்மள அவமானப்படுத்தினதுக்கு அவன் மேல நம்ம கேஸ் போடலாம். கொஞ்ச நாளைக்கு உள்ள தூக்கி வச்சிடலாம். அப்படின்னா என் வாழ்நாள் முழுக்க இந்த கேஸ் விஷயமா கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனை நான் அலையணும்னு சொல்றியா? நம்ம சைட்ல எந்த தப்புமே இல்லைனாலும் இந்த விஷயத்துல கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையில நம்ம பார்க்கணும்னு தான் சைமன் சொன்னா. இல்லைன்னா தினேஷன் உருவாக்குற பிரச்சனையில மாட்டிக்கிட்டு என் நிம்மதியவே இழந்துருவேன். நாம 2 பேரும் நிம்மதியா வாழவே முடியாது. சயின்டிபிக்கலா எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்மளால கோர்ட்ல எல்லா விஷயத்தையும் நிரூபிக்க முடியும். ஆனா அது வரைக்கும் தேவையே இல்லாம டைமும் பணமும் வேஸ்ட். அதெல்லாம் போனா திரும்ப கிடைக்காது. உமா, நம்ம குழந்தைகளுக்காக தானே அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகலாம்னு முடிவு பண்ணோம். இப்ப அங்கேயும் தினேஷ் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணானா நம்ம 2 பேரோட நிம்மதியே போயிடும்ல. பாலு, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? மறுபடியும் அதே விஷயம் தானே? எனக்கு நல்லா புரியுது. ஏன் பாலு நீ ஹேமா மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஹேமாவோட வயித்துல கட்டி ஒண்ணும் வளரல, சர்ஜரி பண்ணி தூக்கி எறியறதுக்கு. அவ வயித்துல வளருது அவளோட குழந்தை. அதுலதான் அவ முழு வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி மனசாட்சியே இல்லாம உன்னால எப்படி பேச முடியுது பாலு? உனக்கு தெரியல பாலு, என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரியில நமக்கு ட்வின்ஸ் தானே பிறந்தாங்க. நம்ம அப்போ கூட பிறந்த அந்த குழந்தை டெலிவரி அப்ப இறந்துருச்சுன்னு தெரிஞ்சப்போ நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் தெரியும்ல. அதை மறக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு தெரியுமா? அந்த குழந்தை நமக்கு உயிரோட கிடைச்சிருந்தா இன்னைக்கு அப்போ மாதிரியே அந்த குழந்தைய வளர்ந்து நம்ம கூட இருந்திருக்கும்ல. இப்ப கூட அந்த நாளை என்னால மறக்கவே முடியல. அப்போ கூட பிறந்த அந்த குழந்தைய என்னால ஒரு தடவை கூட பார்க்க முடியல. இன்னைக்கும் அந்த வேதனை என் மனசுல இருக்கு. அன்னைக்கு நானும் நீயும் எந்த நிலைமையில இருந்தோமோ அதேதான் ஹேமாவுக்கும். அதனாலதான் சொல்றேன், அந்த குழந்தை வேண்டான்னு முடிவு பண்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இதுக்கப்புறமும் முடிவை மாத்திக்கலனா தாராளமா ஹேமா கிட்ட போய் பேச. 2 பேரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு தினேஷோட அம்மா இங்க வந்திருந்தாங்க. எதுக்கு? அவங்க ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு என்னால சொல்ல முடியலப்பா. ஏன்னா அவங்க அவ்வளோ கேவலமா பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க அப்படி என்னதான் சொன்னாங்க? ஹேமா கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு வந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமா, ஹேமா வயித்துல வளர்ற குழந்தை உன்னோடதுன்னு சொல்லி கேவலமா பேசிட்டாங்கப்பா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கடைசியில அப்புவும் அம்முவும் தான் அவங்கள விரட்டி விட்டாங்க. அப்பவும் அம்முவுமா? அப்பு யாருக்கும் தெரியாம கல் எடுத்து எரிஞ்சிட்டான். அந்த கல்லு பட்டதும் ரத்த வழியா இங்க இருந்து கத்திக்கிட்டே போயிட்டாங்க. போகும்போது தினேஷ் வரட்ட வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்கப்பா. மான ரோஷம் பாக்குறவங்க இந்த மாதிரி எல்லாம் கேவலமா பேச மாட்டாங்க. அவ்வளவு மோசமா நடந்துகிட்டாங்க. இனி ஊர் ஃபுல்லா இதை பத்தி தான் பேசுவாங்க. பப்ளிசிட்டி பண்றதுக்கு தினேஷுக்கு குறைஞ்சவே இல்லை அவன் அம்மா. பாலு, இனிமே நீ நினைக்கிற விஷயம் நடக்காது. அது என்ன விஷயம்?
அது என்ன விஷயம்ப்பா? என்னம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது மறுபடியும் அந்த தினேஷ் இவருக்கு எங்க கெட்ட பேரை கொண்டு வந்துருவானோன்னு பயப்படுறாரு. பயப்பட வேண்டிய விஷயம்தான். அதுக்கு பயந்துதான் ஹேமா வீட்டுக்கு போயிட்டு திரும்ப இங்க வராம இருந்தா. பாலு என்ன சொன்னான்னா, யாருக்கும் தெரியாம ஹேமா கிட்ட சொல்லி அந்த குழந்தைய கலைச்சிடலான்னு சொன்னாரு. என்னால கண்டிப்பா அதை ஏத்துக்கவே முடியாதுன்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த விஷயம் அந்த பொம்பளைக்கு தெரிஞ்சிருச்சு. இனி அப்படி யோசிக்காதீங்க. யாருக்கும் தெரியாம அந்த கருவை கலைச்சிட்டோன்னு தெரிஞ்சதுன்னா தினேஷ் அம்மா போட்ட பழி உண்மைன்னு எல்லாரும் நம்பிடுவாங்க. அந்த பொம்பளை சொல்றதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. ரகசியமா நம்ம அபார்ட் பண்ணிட்டோம்னா அவங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு தான் மத்தவங்க நினைப்பாங்க. அப்படி ஏதாவது செய்யலன்னா அப்புறம் ஊர் முழுக்க இது ஒரு பொழுதுபோக்கா பேசிட்டு இருப்பாங்க. நான் எப்படிமா வெளியே நடமாடுறது? நீ சும்மா பயந்துட்டு இருக்காத பாலு. ஆமா, எனக்கு பயம் இருக்கு. சின்ன அளவுல இல்ல, பெரிய அளவுல பயம் இருக்கு. இந்த விஷயத்துல தினேஷ் பின்னாடி உன் அம்மாவும் முறப்பையனும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துவாங்க. இந்த பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும்னு விரும்புறியா? யார் என்ன சொன்னாலும் நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். என் புருஷனை பத்தி யாரு என்ன தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். ஆனா ஒண்ணு, ஹேமா வயித்துல இருக்கிற குழந்தைய கலைக்க சொல்றதுக்கு நான் உங்க கூட துணையா இருக்க மாட்டேன். ஏன்னா நானும் 2 குழந்தைங்களுக்கு தாய். அதனால தான் சொல்றேன். இது பாரு, உமா சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. உமாவும் நீங்களும் சாதாரணமா சொல்லிடுவீங்க. இந்த அவமானமும் அசிங்கமும் என் தலையில தானே வந்து விழும். நான் உங்களுக்கு மகனாவோ இவளுக்கு புருஷனாவோ இல்ல. அதையும் தாண்டி நான் 2 குழந்தைகளுக்கு அப்பா. என் அம்மாவும் பொண்டாட்டியும் என்ன யாரு என்ன தப்பு சொன்னாலும் உண்மையை புரிஞ்சுட்டு என் கூடவே நிப்பீங்க. ஆனா வெளி உலகம் அப்படி இல்லைல்ல. ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நான் நிரபராதி நம்புங்கன்னு நிரூபிக்க முடியாது. ஆமா, ஹேமாட்ட போய் நீங்க பேசுறீங்களா? நீங்க பேசினா அவ கண்டிப்பா ஒத்துப்பா. என்னால அவ முகத்தை பார்த்து பேச முடியாது. அதனால நீங்க அவளை பார்த்து அந்த விஷயத்தை எப்படிடா சொல்லுவேன்? ஏற்கனவே ஒரு குழந்தைய இழந்த வேதனையில இருக்கா. இந்த நேரம் பார்த்து கடவுளா கொடுத்த அந்த உயிர் துடிப்பை அழிச்சிடுன்னு நான் எப்படிடா அவகிட்ட சொல்லுவேன்? என் அம்மாவும் பொண்டாட்டியும் என்ன யார் என்ன தப்பு சொன்னாலும் உண்மையை புரிஞ்சுட்டு என் கூடவே நிப்பீங்க. ஆனா வெளி உலகம் அப்படி இல்லைல்ல. ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நான் நல்லவன் என்ன நம்புங்கன்னு சொல்ல முடியாது. ஆமா, ஹேமாட்ட போய் நீங்க பேசுறீங்களா? நீங்க பேசினா அவ கண்டிப்பா ஒத்துப்பா. ஹலோ ஹலோ
அம்மா அங்க இருக்காங்களா? இல்லையே, இதோ வந்துடுறேன்னு சொல்லி ரமா அக்கா வீட்டுக்கு போனாங்க. அவங்க அங்க போய் 1 மணி நேரம் ஆச்சு. அவங்க கதை பேசிட்டு இருந்ததுல நான் இங்க தனியா இருக்கேன்னு மறந்துட்டாங்க போல இருக்கு. நீங்க சும்மா தான் கூப்பிட்டீங்களாக்கா? சும்மா இல்ல, உன் கூட கொஞ்சம் பேசணும்னு தான் கால் பண்ணேன். என்னன்னு சொல்லுங்க. நான் தனியா இருக்கேங்கிற பயமும் போர் அடிக்குதுங்கிற ஃபீலிங்கும் போயிடும்ல. அது வந்து சொல்லுங்கக்கா, சும்மா சுத்தி வளைக்காதீங்க. ஹலோ ஹலோ அக்கா, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? என் வாழ்க்கையில பிரச்சனை தவிர வேற என்ன இருக்கு? சரி, இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க. நீ இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த என் கழுத்தை அறுத்தா கூட நான் சொல்ல மாட்டேன். நீங்க தைரியமா சொல்லுங்கக்கா. இங்க பாலுக்கு என் புருஷன் வந்து என் வயித்துல வர்ற குழந்தை பேரை வச்சு பிரச்சனை பண்ணுவாருன்னு பயப்படுறாங்க. ஆனா அந்த விஷயத்த என்கிட்ட இன்னும் சொல்லல. அதை நினைச்சு எல்லாருக்கும் ஒவ்வொரு வித கருத்து இருக்கு தேவிகா. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. தினேஷனா வந்தா சண்டை கண்டிப்பா போடுவாரு. அதுக்காக பொய் சொல்றவங்களுக்கு பயந்து வாழ முடியுமா? என்னையும் பாலுவையும் சேர்த்து நிறைய போலியான செய்திகள் வந்திருக்கு. ஆனா இந்த விஷயம் அந்த மாதிரி இல்லையே. பாலுவை பத்தி அந்த மாதிரிலாம் பேசினா என்னால் தாங்கிக்க முடியாது. அவர் அந்த அளவுக்கு தங்கமான மனுஷன். அவர் மேல கரிவாரி பூச நான் இனிமே அனுமதிக்க மாட்டேன். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் தேவிகா. என்ன முடிவு? என் வயித்துல இந்த குழந்தை இல்ல. எனக்கு குழந்தை உருவாகவே இல்லை. நான் இதை கலைக்க போறேன். அக்கா, சும்மா முட்டாள்தனமா பேசாதீங்க. என் அண்ணன் பண்ண போற பிரச்சனையை நினைச்சு நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ண போறீங்களா? நல்லா இருக்கு. என் அண்ணனுக்கு பயந்து வயித்துல வளர்ற குழந்தைய அழிக்க போறீங்களா? போயும் அவருக்காகவா? அக்கா, அந்த துரோகி இங்க வந்துட்டான் போல இருக்கு. யாரு? ஆட்டோ சவுண்ட் கேக்குது. கண்டிப்பா தினேஷ் அண்ணன் தான். வந்துட்டாரா? வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் கால் பண்றேன். திரும்ப கால் பண்ணு. நான் கூப்பிடுறேன். அம்மாடி தேவிகா, டன் டடைன். என்னமாச்சு? வச்ச கண்ணு வாங்காம அப்படியே பாக்குற? அம்மா. அம்மாவா? நீ என்ன முதல் முறையா பாக்குறியா என்ன? நீ என்ன அம்மாலாம் கூப்பிடவே மாட்டியே. ஆமா, நீ எப்ப உறவுக்கு மரியாதை கொடுத்து பேச ஆரம்பிச்ச? என்னம்மா ரொம்ப கிண்டலா பேசுறீங்க? எங்க போய் இதெல்லாம் கத்துட்டு வந்தீங்க? உங்க அம்மா தான் கத்து கொடுத்தாங்க. உன் வீட்டுக்கு போ, உங்க அம்மா கத்து கொடுப்பாங்க. ஆளை பாரு. நான் இப்ப என் பொண்டாட்டி வீட்டுக்கு தானே வந்திருக்கேன். பொண்டாட்டி வீடா? இது என் பொண்டாட்டி ஹேமாவோட வீடு. என் எதிரில் நிக்கிறது என் பொண்டாட்டியோட அம்மா. என்னம்மா சரிதானே? அதுக்கு உன் பொண்டாட்டி இங்க இல்லையே. பொண்டாட்டி இங்க இல்லைனாலும் அதுக்காக இது பொண்டாட்டி வீடு இல்லைன்னு ஆயிடுமா? நீ தேவையில்லாம பேசாம இங்க இருந்து கிளம்பு. நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். உன்னதான் போக சொன்னேன். நான் போகிறதுக்காக வரல, இந்த வீட்டுல வாழ்றதுக்காக வந்தேன். இங்க இருந்து வெளியே போன்னு சொன்னேன். இந்த வீட்டுல நிரந்தரமா இருக்கதான் நான் வந்திருக்கேன். தயவு செய்து என்ன துரத்தாதீங்க. சொல்லுங்க அங்கிள். மகேஸ்வரியும் தீபனும் சேர்ந்து தினேஷை பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுங்க. இல்லைன்னா தினேஷை யூஸ் பண்ணி மகேஸ்வரியும் தீபனும் அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹலோ ஹலோ அங்கிள், கேக்குது. நான் ஃபோனை உமாட்ட கொடுக்குறேன். ஹலோ அப்பா. அம்மாடி, உன்னோட அம்மா ஒழுங்கா இருப்பான்னு எனக்கு தோணலம்மா. தினேஷோட குழந்தை இயற்கையா சாகலனும் ஹேமாவை சொந்தமாக்க பாலு தான் அந்த குழந்தைய கொண்டுட்டானோ
இந்த விஷயத்தில் பாலுக்கு எதிராக கேஸ் போடணும்னு சொல்லி தினேஷை உங்கள் அம்மாவும் தீபனும் சேர்ந்து தூண்டி விட்டுருக்காங்க. பாலு, நாம என்னாச்சுமா? யார் கால் பண்ணாங்க? அப்பதான் அத்தை. ஏன் 2 பேரும் டென்ஷனா இருக்கீங்க? என்ன விஷயம்? என்னாச்சு? எல்லாமே தினேஷால தான். அவன் என்ன ஒரு வழி பண்ணாம விட மாட்டான். அந்த தினேஷுக்கு சப்போர்ட்டா நமக்கு வேண்டப்பட்டவங்களே ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. வரட்டும், வர்றவங்கலாம் வரட்டும். என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். இனி என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க நிம்மதியா இருக்கட்டும். நம்ம வாழ்க்கை நாசமா போறதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க வேற யாரும் இல்லையே. ஓ அம்மாவும் பாலா போன முறை பையனும் தானே. நீ எதுக்கட எதையோ சொல்லி இவ்வளவு குத்தம் சொல்லிட்டு இருக்க? நான் ஒன்னும் குத்தம் சொல்லலாமா? கோவத்துல ஏதோ அந்த மாதிரி பேசிட்டேன். அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. என் அம்மாவும் தீபனும் சேர்ந்துக்கிட்டு பாலுவை எவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணாலும் இப்பவும் அவரு என் கூட எனக்கு சப்போர்ட்டா தானே இருக்காரு. கண்டிப்பா பாலு மாதிரி இந்த அளவுக்கு பொறுமையா இருக்க வேற யாராலையும் முடியாது. என்ன இருந்தாலும் தினேஷ் கூடிய சீக்கிரம் இங்க வருவான்னு தான் தோணுது. ஹேமாவோட வயித்துல வளர்ற குழந்தைய காரணம் காட்டி பிரச்சனை பண்றதுக்கும் சண்டை போடுறதுக்கும் வந்தே தீர்வா. எதையும் சந்திக்க நான் தயாரா தான் இருக்கேன். ஹேமா அந்த குழந்தைய பெத்துப்பா, பெத்துக்கணும். எனக்காக நிறைய தியாகங்கள் செஞ்சவ தானே அவ. அதனால இந்த விஷயத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் தாங்கிக்கிறேன். வாழ்க்கையில நானும் அவளுக்கு ஏதாவது பண்ணணும்ல, அதை நான் செஞ்சாதானே நல்லது. உமா, நம்ம குழந்தைங்களுக்கு எப்பவுமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய கொடுக்க முடியாதுங்கிற கவலை தான் எனக்கு எப்பவும் இருக்கு. பாலு, இப்போ உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்லணும். யாரும் மறுத்து பேசாதீங்க. நான் இந்த உலகத்துல அதிகமா வெறுக்கிற ஒரு மனுஷன்னா அது என் புருஷன்தான். அந்த ஆளோட குழந்தைதான் என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. என்னால அந்த குழந்தைய ஆத்மார்த்தமா நேசிக்க முடியல. விருப்பம் இல்லாம ஒரு குழந்தை வயித்துல வளரும்போது அது எப்படி மனப்பூர்வமா என்னால ஏத்துக்க முடியும்? உமா, மனசால ஏத்துக்க முடியாதது வயித்துல வளரும்போது அதை வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுல மாற்று எதுவும் இல்லை. அம்மாடி, அதெல்லாம் வேண்டாம். அது ரொம்ப நாள் ஆகலைல்ல, ஒரு இலை அளவுக்கு தான் வளர்ந்துருக்கும். அது அப்படியே வாடி வதங்கி போயிடும். ஹேமா, நான் மனசு மாற மாட்டேன். அதுக்கான டேப்லெட் தர உன்னால முடியும்ல உமா? இந்த விஷயத்துல யாரும் என்ன தடுக்காதீங்க. இதுதான் என்னோட முடிவு. இனிமே யார் எதிர்த்தாலும் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். பாலு, அம்மாடி. அம்மா, நீங்க அவங்க கிட்ட பேசுங்களேன். ஹேமா,
இது நீ உன் முழு மனசோட எடுத்த முடிவில்லைன்னு எனக்கு நல்லா புரியுது. என் பிள்ளைக்காக தானே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. என் பிள்ளைக்காக இது வரைக்கும் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்க. நீ எடுத்திருக்கிற இந்த முடிவை என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். பாலுவோட வாழ்க்கை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உன் வாழ்க்கையும் எனக்கு முக்கியம்தான். அதனால நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அம்மாடி, என் தங்க பொண்ணு என் கெட்ட புத்தியால உன்னை சரியா கவனிக்காம விட்ட. நீ ஆசைப்பட்ட எதையும் நான் வாங்கி தரல. உன்கிட்ட அன்பாவும் நடந்துக்கல. என்னோட குடிப்பழக்கமும் தவறான உறவுகளும் உங்க அப்பா ஒரு மிருகமாக்கிடுச்சு. மிருகம். நான் மிருகத்தோட கேவலமா நடந்துக்கிட்டேன். இந்த அப்பாவை மன்னிச்சிருமா. உன் அம்மாவை கொடுமை எல்லாம் தாண்டி பண்ணியிருக்க. என்னோட ஏமாவை நான் இதுவரையும் சந்தோஷமா வச்சிருந்ததே கிடையாது. உனக்கு தராம இருந்த பாசம் மொத்தத்தையும் உங்க அம்மாவுக்கு நீ கொடுப்ப. உன்னோட அம்மா ஹேமா இனி உங்க அப்பாவோட உயிரா இருப்பா. இதுவரை நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா உண்மையான அன்போட இருப்ப. இருந்தாலும் என்னை விட்டு பிரிஞ்சு போன என் மக திரும்ப வரப்போறது இல்லை. தங்க பொண்ணு, இன்னைக்கு கூட நீ கனவுல வந்தம்மா. இந்த வீட்டுக்குள்ள நீ ஓடி ஆடி விளையாடுற மாதிரி எந்த கள்ள கபடம் இல்லாம சிரிக்கிற. இந்த பாவிக்கு இப்ப பல விஷயங்கள் ஞாபகம் வருது. அன்னைக்கு என்ன அப்பான்னு கூப்பிட்டுட்டு நீ என்னை தேடி ஓடி வந்தப்ப நான் உன்னை உதாசீனப்படுத்திட்டேன். உன்னோட அன்பை இந்த மோசமா இருந்த அப்பாவால புரிஞ்சுக்க முடியல. இந்த உலகத்துல பெத்த மகளுக்கு செய்யாத ஒரு கொடுமையா நான் உனக்கு செஞ்சிருக்கேன். நீ இல்லாத இந்த வீட்டுல உள்ள வரும்போது நீங்க ஓடி ஆடி விளையாடுற மாதிரியே இருக்குமா? ஓ, சிரிப்பு சத்தம் எனக்கு கேக்குது. உன்னோட பாட்டி அப்பாவை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னா என் பொண்ணு இங்க எங்கேயோ இருக்காங்கிற நம்பிக்கையில தான். உன்னோட ஆன்மா நிறைஞ்சி இருக்கிற இந்த வீட்டுல யாரு தடுத்தாலும் சரி நான் வருவேன். என்ன இந்த வீட்டுல இருந்து விரட்டுறதுக்கு உன்னோட பாட்டி பல பேரை பஞ்சாயத்து கூப்பிடலாம். வரட்டும், வரவங்க என்ன அடிச்சு மிதிக்கட்டும். அவங்க எவ்வளவுதான் அடிச்சாலும் உனக்கும் உங்க அம்மாவுக்கும் பண்ண கொடுமைக்கு ஈடாகாதும்மா. அம்மா, அம்மா, நீங்க என்ன அடிச்சு விரட்டினாலும் நான் இந்த வீட்டுக்கு வராம இருக்க மாட்டேன். மன்னிக்க முடியாத அளவுக்கு நான் தவறு செய்திருக்கேன். அத அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் மறக்க முடியாது. ஆனா ஒரே வாரத்துல நான் செஞ்ச எல்லா தவறையும் உணர்ந்துட்டேன். நான் செய்த எல்லா தவறுக்கும் என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. மன்னிச்சிடுங்க. எழுந்துரு, என் காலை விடு. விட மாட்டேன். நீங்க மன்னிச்சிட்டு சொல்றல வரை விட மாட்டேன் அத்தை. எழுந்துரு, முதல்ல எழுந்துரு தினேஷ். நான் மாறிட்டேன்னு சொன்னா நீங்க அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, போக போக நான் மாறினத நீங்க உணர்ந்து ஏத்துக்கிட்டா போதும். ஆனா இத வாங்கிக்க.
என்னோட ஏமாக்காகவும் அம்மா உங்களுக்காகவும் கூட பிறக்காத தங்கச்சி தேவிகாவுக்கும். அம்மா இதுக்குள்ள இது வரைக்கும் என்னை விட்டு போன என் பொண்ணுக்காக இது வரைக்கும் ஒன்றும் வாங்கி தரலங்கிற வேதனைக்காக ஒரு சின்ன ஃப்ராக் வாங்கிட்டு வந்திருக்கேன். செஞ்ச தப்புக்கு பரிகாரம் மாதிரி இதை நீங்க வாங்கிக்கணும். வாங்கிக்கிங்கம்மா, இதை போடிங்க. வேண்டாம் வேண்டாம், இது ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு யாருக்கும் தேவையில்லை. வாங்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா நான் இதை எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு போறேன். நான் பழைய தினேசன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இதை ஏத்துக்கிட்டா போதும். அப்படி நீங்க என்ன புரிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஹேமா கூட என்ன சேர்த்து வச்சிருங்க அத்தை. சத்தியமா சொல்றேன், இனிமே ஹேமாவை நான் டார்ச்சரே பண்ண மாட்டேன். செஞ்ச தப்புகளை தீர்த்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் போயிட்டு நாளைக்கு வரேன். வராம மட்டும் இருக்க முடியாது. இந்த தினேஷ் எப்படி வராம இருப்ப? என் பொண்ணு உயிருக்கு பதிலா பாலு பொண்ணு உயிரை எடுக்கணும்ல. ஹேமா அப்படி சொன்னதை நினைச்சு நீ ஒன்னும் சந்தோஷப்படாத. தினேஷுக்கு இது தெரிஞ்சு மறுபடியும் உனக்கு தான் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் அவ வேற வழி இல்லாம இப்படி ஒரு முடிவுக்கு ஒத்துக்கிட்டா. பிறக்க போற குழந்தைய பத்தி அவன் நம்ம குழந்தைங்க கிட்ட சொன்னதை நீயும் தானே கேட்ட. அவ ஃபீலிங்ஸ மனசுக்குள்ள மறைச்சுக்கிட்டு தான் அப்படி சொல்லியிருக்கா. தயவு செஞ்சு ஹேமாவோட வாழ்க்கைய அர்த்தம் இல்லாம ஆக்கிடாத. நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம நிம்மதிக்காக மத்தவங்க வாழ்க்கையும் கனவையும் நாசமாக்காத. இப்ப என்ன தாண்டி பண்ண சொல்ற? பாலு, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் முடிவை பத்தி பேசி நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. இது உங்களுக்காக இல்ல. நான் இந்த குழந்தைய வேண்டான்னு முடிவு பண்ணது என்னோட வாழ்க்கைக்காக தான். நான் ரொம்ப யோசிச்சு தான் இதை எடுத்தேன். உன் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எங்களுக்காக ஒண்ணு பேசுறத எங்களால புரிஞ்சுக்க முடியாதா என்ன? குழந்தைங்க பெற்றவங்க யாருக்கும் உன் மனசை புரிஞ்சுக்க முடியும். நான் மனப்பூர்வமா தான் சொல்றேன், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் நான் அதை நம்பவே மாட்டேன். நம்பித்தான் ஆகணும். உனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி நீ அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க கேட்டோம். தேவையில்லாம நீ பொய் சொல்லாத. நீ எந்த அளவுக்கு அந்த குழந்தைய நினைச்சு கனவு காண்றேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நான் குழந்தைங்க கிட்ட சொன்னது உண்மைதான். அதுக்கப்புறம் தான் என் புருஷனோட இன்னொரு குழந்தையெல்லாம் நான் பேத்துக்கிட்டா என்ன ஆவேன்றது எனக்கு நல்லா தெரியும். நீ யோசிக்கிறதெல்லாம் பாலுக்கு ஏற்பட போற கஷ்டத்தை பத்தி தான். மத்தபடி உனக்கு ஏற்பட போற நஷ்டத்தை பத்தி நீ யோசிக்கல. நான் என் வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் யோசிச்சேன். இதுல பிரச்சனை என்னன்னா, நான் என் புருஷன் குழந்தைய பெத்தெடுத்தா குழந்தையோட அப்பான உரிமையை கொண்டாடிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க என் புருஷனோட டார்ச்சர் என்னை துரத்திட்டே தான் இருக்கும். எனக்கு இனிமே அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை. இதுக்காக அப்படி ஒரு ஆள் கிட்ட அடிமை மாதிரி கஷ்டப்பட்டு நரகத்தை அனுபவிக்கணுமா? அப்படி ஒரு வாழ்க்கை இல்லாம இருக்கிறது தானே நல்லது. நீங்களே சொல்லுங்க, நான் திரும்ப அந்த ஆளோட குழந்தைய பெத்துக்கிட்டு அவனோட கொடுமையும் நான் அனுபவிக்கணுமா? அதை தான் நீங்க ஆசைப்படுறீங்களா? இங்க பாருங்க பாலு, நீங்க என்ன சொந்த கால நிக்கிறதுக்கு வழி காமிச்சா மட்டும் போதும். நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன்.
எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். என்னோட இந்த முடிவு தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. இது உங்களுக்காக நான் செய்யற தியாகம் இல்ல. இது எனக்காக நானா எடுக்கிற ஒரு நல்ல முடிவுன்னு நினைச்சா போதும். பாலு, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்ப எதுவும் பேச முடியாம இருக்கிறேன். உன்னோட இந்த அன்புக்கு முன்னாடி என்னால இனிமேல் தோக்க முடியாது ஹேமா. பாலுக்கு நான் சொன்னதுல நம்பிக்கை இல்லை போல. உமா, நான் உண்மை மட்டும்தான் பேசுறேன். எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். உமா, நீ எனக்கு உதவி செஞ்சா போதும். இது அபோர்ஷன் செய்யறதுக்கு ஒரு மருந்து மட்டும் கூட. இங்க 2 டாக்டர் இருக்கும்போது நான் வெளியே போய் கேட்க முடியுமா? நல்லா இருக்கு. உன் வயித்துல வளர்ற குழந்தைய அழிக்கிறதுக்கு என் கையாலேயே நான் உனக்கு மருந்து கொடுக்கணும்ல? எப்படி ஹேமா, எப்படி உன்னால என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேட்க முடிஞ்சது? நீங்க யாரு என்ன முடிவெடுத்தாலும் சரி, அந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு நான் துணை போக மாட்டேன். வேண்டாம், உனக்கு அதுல இஷ்டம் இல்லைன்னா நான் வேற ஏதாவது வழியை பாத்துக்கிறேன். அந்த மருந்து வாங்க அவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. பாலு, என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா நாம ஒரு முடிவெடுத்தே ஆகணும். இப்ப என்ன முடிவெடுக்க சொல்ற? என்ன முடிவெடுத்தாலும் மனசுக்கு நிம்மதி கிடைக்காது. நான் இப்ப என்ன முடிவெடுத்தாலும் அது பிரச்சனையா தான் ஆகும். எந்த முடிவும் எடுக்காம இருந்தாலும் அதுவும் பிரச்சனை தானே. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஹேமா அந்த குழந்தைய பெத்து எடுக்கட்டும். தினேஷ்க்கு அது தெரியும் போது ஹேமாவோட வயித்துல வளர்ந்தது உன்னோட குழந்தைன்னு அந்த தினேஷ் பேசுவான். அதுக்காக தானே நீ இப்படி பயப்படுற? அப்படியே சொல்லிட்டு போட்டோம். பாலு, யார் என்ன சொன்னாலும் சரி, அது என் மனசு துளி அளவு கூட பாதிக்காது. நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல, அப்புறம் எதுக்காக நீ பயப்படுற? எது நடந்தாலும் நாம் அதை ஒன்னா இருந்து ஃபேஸ் பண்ணலாம். அதனால நம்ம வாழ்க்கை கண்டிப்பா பாதிக்கப்படாது. அதை நினைச்சுக்கிட்டு ஒரு முடிவெடு. தேவையில்லாம எதையோ யோசிச்சு எதுக்காக நம்ம டைமை நம்ம வேஸ்ட் பண்ணணும்? ஹேமா அந்த குழந்தைய பெத்துக்கிட்டோம். நம்ம முடிவு ஒன்னா இருந்தா யார் என்ன பேசினாலும் அது நம்மளை பாதிக்காது. நாளைக்கு பாலுவும் உமாவும் பசங்களும் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போறாங்களாம். அவங்க எந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனாலும் சரி, நான் அதை கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது. அவங்க அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்கன்னா அப்புறம் நாம நினைச்ச எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அதனால அவங்கள அந்த வீட்ல இருந்து போக அனுமதிக்கவே கூடாது. எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். சரி ஆண்டி. அந்த தினேஷை கூட கூட்டிட்டு போ. நீ பின்னாடி நின்னா போதும். புரிஞ்சுதா? அவங்கள அப்படி நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு போக விடவே கூடாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.